வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷாயினி உருத்திரராசன். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கப்படும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தான் அனுர அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக் கொள்ள மாட்டேன் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்கப்படும் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைக்குடியில் ஒன்று கூடுகின்றனர். இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை. இந்த நாட்டை மேற்படி தரப்பினரை மாறி மாறி ஆட்சி செய்தனர். அந்த காலப்பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை. இவர்கள் இனி என்ன செய்ய போகின்றனர் என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு புதிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் நியமிக்கப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபராக GMH புத்திக்க சிறிவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் பலருக்கு இடமாற்றங்கள் மற்றும் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் குறித்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த திலக் தனபால வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் தலைமையகம் மற்றும் வடமத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவிகளில் இருந்த GMH புத்திக்க சிறிவர்த்தன வடக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் பகுதியில் மாவீரர் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மாவீரர் தினத்தினை முன்னிட்டு மாவீரர் பெற்றோர்கள் உறவினர்களை மதிப்பளிக்கும் நிகழ்வுகள் பிரதேசங்கள் ரீதியாக நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தினை சேர்ந்த 275 மாவீரர்களின் பெற்றோர்கள் உரித்துடையவர்கள் குடும்பங்கள் மற்றும் மதிப்பளிக்கப்பட்டனர். முன்னதாக மங்கள வாத்திய இசையுடன் மாவீரர்களின் பெற்றோர்கள் பாடி அணிவிக்கப்பட்டு மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து நிகழ்வில் பொதுச்சுடரனை 3 மாவீரர்களின் தாயாரும் நாட்டுப்பற்றாளரின் துறவியாருமான நேசம்மா ஏற்றி வைத்தார். தொடர்ந்தும் நிகழ்வு சுடர் ஏற்றப்பட்டது. மாவீரர்களின் பொது திருவுருவப் படத்திற்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவீரர்களின் நினைவு படத்திற்கு சுடரேற்றி மலர்மாலை அணிவித்ததை தொடர்ந்து மலர் வணக்கம் நடைபெற்றது. நினைவுரைகளை தொடர்ந்து மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு உலர்ணவு பொதிகள் மற்றும் பழமரக்கன்றுகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் எழுகை அமைப்பினர், அன்னை அறக்கட்டளையினர், முன்னாள் போராளிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிரான போராட்டம் நேற்று மாலை நிறைவுக்கு வந்துள்ளது. மன்னாரில் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிரான 105 நாட்களாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த போராட்டம் நேற்று மாலை நிறைவுக்கு வந்துள்ளது. இந்த தொடர்பில் மன்னார் பிரஜைகள் குழு தலைவர் மார்க்ஸ் அடிகளால் நேற்று மாலை போராட்ட களத்திற்கு விசேட ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தார். இதன்போது மன்னார் மறைமாவட்ட ஆயர் S. ஞானப்பிரகாசம் ஆண்டகை பங்கேற்றார். அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் கருத்து வெளியிட்டதை தொடர்ந்து மன்னார் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாயிலின் பிரதம மௌலவி M. அசீம் கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் அருட்தந்தை X. மார்க்ஸ் அடிகளார் தலைமையிலான குழுவினர் மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு சென்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கான கனகேஸ்வரனிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரை கையளித்தனர். இதன்போது மன்னார் ஆயர், போராட்டக்குழு பிரதிநிதிகள், மன்னார் பிரஜைகள் குழுவின் உறுப்பினர்கள் என பலரும் இணைந்து கொண்டனர். 105வது நாளிலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதியினுடைய அமைச்சரவை முடிவை நாங்கள் சற்று பரிசீலனைக்கு உட்படுத்தி எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். அத்தோடு எங்களுடைய போராட்டமானது எதற்காக வைக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் அரசினால கேட்கப்படும் என நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், எந்த விதமான அனுமதியும் மன்னார் மாவட்டத்திலே கன்னியம்மன் நகழ்வுக்கு வழங்கப்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, எங்களுடைய மன்னார் மாவட்டத்தில், அதாவது தீவில் எடுக்கப்படுகின்ற மணல் இந்த தீவை விட்டு வெளியே கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தடை செய்ய வேண்டும் என்றும், செல்லுகின்ற அனைத்து வாகனங்களும் காவல்துறையினாலே அது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த வாகனங்கள் உரிய அனுமதிகள் பெற்றிருக்கின்றதா, அது என்ன மண் என்று அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தி தகவல்களை உரிய அதிகாரிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த விதமான மண் அகழ்வுக்கும் எங்களுடைய அரசாங்கம் இடம் கொடுக்காத நம்பிக்கையோடு தான் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் இடைநிறுத்துகிறோம். வெகு விரைவில் அரசாங்கம் அமைச்சரவை முடிவை
எடுத்து ஒரு தேசிய கொள்கையாக அதை அறிவிக்கும் என்ற நோக்கோடு நாங்கள் இந்த இடத்தில் எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம். எதிர்வருகின்ற காலத்தில் எல்லா நடவடிக்கைகளையும் கவனித்துக் கொள்வதற்காக எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கண்காணிப்பு குழுவை எங்களுடைய அரசு அதிபர் தலைமையில் உடனடியாக அமைத்து அந்த குழுவினுடைய கண்காணிப்பின் கீழ் எல்லா விதமான செயற்பாடுகளை முன்னெடுப்பது மிகவும் சிறந்ததாக அமையும் என்பதை இந்த போராட்ட குழுவின் சார்பிலும் இந்த போராட்ட களத்திலிருந்து எங்களுடைய மன்னார் மாவட்ட பிரஜல் குழு சார்பிலும் நான் கேட்டு நிற்கின்றேன். இதன் பிறகு எமது தீவிலே இப்படியான நடவடிக்கைகள் நடைபெற மாட்டாது என்ற உறுதிமொழிக்கு இணங்க எங்களுடைய இந்த போராட்டம் இன்றைய தினத்திலே ஒரு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படுகிறது. மன்னார் தீவிலே கனிய மணல் அகழ்வுக்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே அதையும் நிறுத்துவதற்கான சம்மதத்தை வாக்குறுதியை என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் தந்திருக்கின்றார்கள். எனவே அதையும் இந்த காற்றாலை மின் திட்டத்துக்கு போன்று ஒரு அமைச்சரவை பத்திரத்தின் மூலமாக முற்று முழுதாக இது நிறுத்தப்பட வேண்டும். மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் எனும் துணைப்பொருளான கருத்தரங்கு மன்னாரில் இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்பாடு செய்த மாகாண சபை முறைமையும் அதிகார பகிர்வும் எனும் துணைப்பொருளான கருத்தரங்கு நேற்று மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த கருத்தரங்கு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஏடி லோஸ்டஸ் தர்குருஸ் தலைமையில் இடம்பெற்றது. மாகாணத்திற்கு பகிரப்பட்ட அதிகாரங்கள் கல்வியோர் சிறப்பு பார்வை எனும் கருப்பொருளில் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் கந்தையா சர்வேஸ்வரன் உரையாற்றினார். நிலையான தேர்வை எட்டுவதற்கான படிக்கல்லாக மாகாண சபை எனும் கருப்பொருளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி கோசலை மதன் உரையாற்றினார். மாகாண சபையும் வரலாற்று தருணங்களும் எனும் கருப்பொருளில் எழுத்தாளர் கருணாகரன் உரையாற்றினார். தொடர்ந்தும் உள்ளூராட்சிகள் மீதான மாகாண சபையின் அதிகாரங்களும் வரையறைகளும் எனும் கருப்பொருளில் சட்டத்திரணி சபரியப்பு டலிமா சந்திரபோஸ் உரை நிகழ்த்தினார். குறித்த கருத்தமர்வில் தொகுப்புரையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் வழங்கினார். கருத்தமர்வில் பங்கேற்றவர்கள் குறித்த கருத்தரங்குகளின் கருத்துக்களில் ஏற்பட்ட சந்தேகங்களை கேள்விகளாக முன்வைத்த நிலையில் பதில்கள் வழங்கப்பட்டன. இந்த கருத்தமர்வில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சி பிரதிநிதிகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை பிரதிநிதிகள், சட்டத்திறனிகள், கிராம மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் பங்கேற்றனர். ஆசிரியர்கள் எங்களுக்கு கணக்க பேர் இருக்கணும். ஆசிரியர்கள் பல வகை இருக்கு. எங்களுக்கு ஒன்று, இந்த மக்களுக்கு சேவை செய்கிறோம் என்ற ஒரு மனப்பான்மையோடு மிக விருப்பத்தோடு ஒரு டெடிகேஷனோடு செய்கின்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு பிரெட் அண்ட் பட்டருக்கான எனக்கு ஒரு வழி, வருமானத்துக்கான ஒரு வழி என்று நினைத்து கடமைக்கு ஏனோ ஒன்று செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அல்லது இந்த சமூகத்தில் நான் சும்மா இருக்கவில்லை, நான் கௌரவமாக ஒரு தொழில் செய்கிறேன் என்று காட்டுவதற்கு கௌரவத்திற்காக செய்கின்றவர்கள் இருக்கிறபடி பலவிதமான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அவர்களுடைய பதவி உயர்வு, அவர்களுடைய சம்பள அதிகரிப்பு உட்பட்ட பல்வேறு விடயங்களையும் தீர்மானிக்கின்ற போது வருடா வருடம் அவர்களுடைய அப்ரைசல் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அவர்களுடைய பணி தொடர்பாக அவர்களுக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் போடப்படும். ஸோ இவற்றை மாகாண அரசு செய்யலாம். நிரந்தரமான தீர்வு உடனடியாக சாத்தியம் இல்லை என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அப்படித்தானே? அப்படி என்றால் இருக்கிறதை பயன்படுத்துவதில் ஏன் தயக்கம் என்பதுதான் கேள்வி. இதை பயன்படுத்துவதால் எதை இழக்கப் போகிறோம் என்றால் எதையும் இழக்கப் போவதில்லை. மாறாக ஏதோ ஒன்றை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். அதை செய்யுங்கள். அங்கிருந்துதான் எங்களுடைய பயணம் ஆரம்பமாக முடியும். அதுதான் மெதுவாக, என்னுடைய புரிதலின்படி இந்த பயணம் மிக மிக மெதுவாகத்தான் நகர முடியும். அதற்கான வாய்ப்பு தான் இப்போது இருக்கிறது. மெதுவாக நகர்த்துங்கள். எங்கேயோ ஒரு புள்ளியிலே அந்த நகர்வு துரிதப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உருவாகலாம். அந்த வாய்ப்புகளையும் நாங்கள் தான் கண்டுபிடித்தாக வேண்டும். அவ்வாறு இந்த இனத்தினுடைய நன்மை கருதிய அரசியல் செயற்பாடுகளிலே ஈடுபடுபவர்களை அரசியலுக்குள் இழுத்து அவர்களை தலைமைகளாக்க வேண்டிய தேவையும் இங்கிருக்கக்கூடிய பொதுஜனத்திடம் இருக்கிறது. ஆகவே இறுதியாக சொல்வதாக இருந்தால், மாகாண சபை பொறிமுறை என்பது நிரந்தர தீர்வை அடைகிற இந்த செயற்பாட்டிலே ஒரு முதல் படிக்கல்லாக இருக்கும். உண்மையிலே இந்த நிரந்தர தீர்வை பெற்றுக்கொள்வதிலும் எங்களுடைய தலைமைகளுக்கு உண்மையில் விருப்பம் இருக்கிறதா,
அல்லது அரசியல் பிரச்சார மேடைகளில் மாத்திரம் அதை சும்மா சொல்கிறார்களா என்கிற கேள்வியும் இருக்கிறது. உண்மையில் விருப்பம் இருந்தால் அதை அடைவதற்கான மார்க்கங்களை அவர்கள் வகுத்திருக்க வேண்டும், அதை மக்களோடு பகிர்ந்திருக்க வேண்டும். அதையும் யாரும் செய்வதாக தெரியவில்லை. ஆகவே அரசியல் தலைமைகள் முழுமையாக தங்களை மாற்றி அமைத்து மக்கள் சார்ந்து செயற்பட வேண்டிய தேவை இருக்கிற அதே நேரம் அவர்களை பொறுப்பான தலைமைகளாக மாற்றுகிற பொறுப்பை கையில் எடுத்து செயற்படுபவர்களாக சாதாரணமாக நாங்கள் பொதுமக்களும் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே இந்த புள்ளியிலிருந்து எங்களுடைய அரசியல் நகர்வுகளை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான விருப்பத்தோடு அனைவரும் முன்வர வேண்டும். இந்த செயற்பாடு இதய சுத்தியோடு இடம்பெறுமாக இருந்தால் எங்களுடைய அரசியலிலே சில விடிவுகளை, சில அடைவுகளை நாங்கள் சந்திக்க முடியும். வரலாற்றில் எங்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. அந்த வாய்ப்புகளில் இழந்திருக்கின்றோம். இப்போது எங்களுக்கு மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதை நோக்கி ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய இளைஞர் முழுவதுமாக அதுக்கு அழுத்தத்துக்கான குரல்கள் நம்பி இருக்கின்ற ஒரு நல்ல வரலாற்று தருணம். அதை முதல் எடுத்துக்கொள்வோம். அந்த தேர்தல் நடக்குமாக இருந்தால் மிக பொருத்தமான ஆட்களை, சிறப்பான ஆட்களை தெரிவு செய்து அதிலும் நாங்கள் வரலாற்று வாய்ப்பை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதிலும் நாங்கள் கோட்டை விட்டு தோற்றவர்களாக இருக்க முடியாது. எங்களுக்கு சில வரையறைகள் காணப்பட்ட போதிலும், சில மட்டுப்பாடுகள் காணப்பட்ட போதிலும் எங்களுக்கு என்ன வழங்கப்பட்டிருக்கு, எங்கள்கிட்ட என்ன இருக்குது, இதை நாங்கள் அதி உச்ச அளவில் நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால் எங்களுடைய உள்ளூராட்சி அமைப்புகளையும் எங்களுடைய மாகாண சபையையும் ஒரு வினைத்திறனாக ஒன்றாக மாற்றலாம். தமிழரசு கட்சியாக இருக்கலாம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம், எல்லோரும் இணைந்து ஒரு குரலில் நிற்கிற பொழுது, ஒரே தொனியில் நிற்கிற பொழுது நிச்சயமாக அரசாங்கம் அதனை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும். நான் நம்புகின்றேன் தமிழரசு கட்சி போன்றவர்கள் இதில் வித்தியாசமான கருத்துக்கள் இல்லாவிட்டாலும் கூட நடைமுறையில் களத்தில் இறங்கி இதை முன்னே நகர்த்தி செல்ல எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். கிளிநொச்சி வெளிக்கண்டல் பகுதியில் சட்டவிரோத மணற்கழிவில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்டாவளி வெளிக்கண்டல் பகுதியில் சட்டவிரோத மணற்கழிவில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் ஒன்று விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டது. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ச்சியாக சட்டவிரோதமான முறையில் மணலகழ்வு இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் மணலகழ்வு மேற்கொள்ளப்படும் பிரதேசங்களை பார்வையிட்டனர். இவ்வாறு சட்டவிரோத மணலகழ்வை தடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து அதிகாரிகள் ஆராய்ந்த நிலையில் விசேட அதிரடிப்படையினர் வெளிக்கண்டல் பகுதியில் சட்டவிரோத மணலகழ்வில் ஈடுபட்ட டிப்பர் வாகனத்தை கைப்பற்றியதுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியில் துடிப்பிடித்த நிலையில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நெடுந்தீவு 9ஆம் வட்டார பகுதியில் பாவனையற்ற காடி ஒன்றிலிருந்து துருப்பிடித்த நிலையில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசாரால் துப்பாக்கி மீட்கப்பட்டது. ஊர்காவல்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் சான்று பொருளாக துப்பாக்கி ஒப்படைக்கப்பட்டது. மன்னார் தாழ்வுப்பாடு கடலில் இரு படகுகள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். மன்னார் தாழ்வுப்பாடு மீன்பிடித்துறையிலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகும் கடலில் மீன்பிடித்து கரை திரும்பிய படகும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். அத்துடன் இரு படகுகளும் கடும் சேதத்திற்கு உள்ளாகியுள்ளன. குறித்த விபத்து தாழ்வுப்பாடு கடற்கரையிலிருந்து சுமார் 150 மீட்டர் தொலைவில் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான படகின் ஒரு படகு கரை திரும்பியது. மற்றைய படகு கடலில் மூழ்கிய நிலையில் மீனவர்களால் மீட்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்டது. இந்த நிலையில் மூழ்கிய படகில் பயணித்த மீனவர் ஒருவர் நேற்று காலை மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரு படகுகளின் உரிமையாளர்களும் விபத்து தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் தொழிலுக்கு சென்ற மீன்பிடி படகின் வெளியிணைப்பு இயந்திரம் அவர்களின் மீன்பாடியில் வைக்கப்பட்ட நிலையில் மற்ற படகில் மீனவர்கள் தமது படகு சேதம் என தெரிவித்து குறித்த வாடியின் கதவை உடைத்து வெளி இணைப்பு இயந்திரத்தை எடுத்து சென்றதாக மீனவர்கள் தெரிவித்தனர்.
இந்த சம்பவம் குறித்தும் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று தர்மபுரம் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் ஐஸ் போதைப்பொருளை பெற்றுக்கொள்ள வேறு நபர் போல் சென்ற வேளை கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபரிடமிருந்து 560 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளும் 1000 ரூபாய் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. பல்வேறு திருட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த 26 வயதான நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தருமபுரம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் திசுநாயக்க தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.